என்ன நம்ம கிராணி வீட்டில் கலர் கலராக டிஸ்கோ லைட் எரியுது, பாட்டு வேற கேட்குது. இந்த கிளவி வேற காணோம். எங்கடி இருக்க கிளவிய? ஏய், வா மாமே வந்து ஒரு டான்ஸ் போடு. வெல்கம் பேக் கேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம கிராணி எஸ் சொட்ட கிளவி அப்படின்ட்டு கிராணி சாப்டர் 1 தாங்க ஸ்டே பண்ண போறோம். என்னையடா சொட்டன்ற, உன்னை இன்னைக்கு சூப் வச்சு குடிக்காம விட மாட்டேன்டா. என்னது, நீ என்ன சூப் வச்சு குடிக்க போறியா? சொட்ட கிளவி, உன் மண்டையை 2 பீஸ் ஆக்கி இந்த வீட்டை விட்டு நான் இன்னைக்கு எஸ்கேப் ஆகல. என் பேரையே மாத்தி இல்லை, என் சேனல் பேரே மாத்திக்கிறேன் கைஸ். நான் கியூட்டு கிளவி இல்லை, சொட்ட கிளவி, சொட்ட கியூட்டு கிளவின்னு மாத்திக்கிறேன் உங்க சேனல் பேரையே. இது என் வாக்கு மூலம்டா. கைஸ், டே 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த கிளவிக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு கைஸ். ஆல்ரெடி கிளவி வந்துட்டு போயிட்டான் நம்ம ரூமுக்கு. நம்ம கட்டில் அடியில் ஒழிஞ்சிட்டு இருந்தோம். ஓகே, எங்கடா இருக்கா கிளவி? இந்த டெஸ்கில் செக் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. நல்லா பொருள் காகுவீல் வேற லெவலில். ஆனால் இது எதுக்கு யூஸ் ஆகும் தான் தெரில. சரி, நம்ம போவோம். அந்த கிளவி வரதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துடலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே தான் நல்லதா கொடுங்கடா. எதுவுமே இல்லையாடா? ஓகே, எதுவுமே இல்லை. இப்போ இந்த காகுவீல போயிட்டு நம்ம வேற எங்கேயே போட்டுட்டு வந்துடலாம். வணக்கம்டா மாப்பிள்ள. ஏய் கிளவி, இருடி இருடி இருடி. நான் என்ன இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம் கிளவி. நான் சும்மா தான் சொன்னேன். சரியா? ஐயோ தொத்துறாளே. ஓடு ஓடு ஓடு. நீ எந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் வர வேண்டி கிளவி. எப்படிடா கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தாவ? ஓகே, இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? அவள் வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துருங்க. கார் கீ வேற லெவல். அப்போ நீ கார் எஸ்கேப்பா தெரியல, பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே அவள் வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கலாம். தள்ளி விட்டோமே, அவள் வர வந்துடுவாள். ஓகே, இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி தான் இருக்கா பார்க்கலாம். ஓப்பன் த சீசே. ஓகே, ஓப்பன் பண்ணி இது கருமண்டா எதுவுமே இல்லைடா. ஓகே, அந்த டெடி பேர் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு இன்னும் தெரில கைஸ். தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த கிளவி வரதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் நம்ம ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை, சொட்ட கிளவி இன்னும் வரமாட்றா. இங்கே பக்கத்தில் தானே இருந்தா, எங்கே போயிட்டா அதுக்குள்ளே? ஓகே, இது வந்து கீழே போட்டுடலாம். நம்ம இந்த படிக்கட்டில் வந்து கிளவி வர மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாத்தையும் இங்கே போடுறேன். ஓகே, அந்த காருக்கையும் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? கீழே போட்டுடலாம். அந்த கிளவி வருதா? ஓகே, வரல. என்ன இவ்வளோ நேரம் வர மாட்டா தெரியலையே. ஓகே, அந்த காருக்கையும் எடுத்து கீழே போட்டுடலாம். போடு. ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்காடா? எதுவுமே இல்லையா கருமண்டா? ஓகே ஓகே, இந்த கிளவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வர மாட்டா கிளவி. கிளவி, நீ ஒரு வருஷம் குளிக்காத ஒரு கிளவியா இருந்தா கீழே வாடி. இப்போ வந்துட்டான். கர்ம கர்மா, என்ன இப்படி நாருது? அடச்சி, அப்ப நீ ஒரு வருஷம் குளிக்கலையா? அடச்சி கருமாண்டா. நம்ம இங்க மாட்டிருந்தா நம்மளே குளிக்க விட மாட்டான். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும் கைஸ் நம்ம. ஓகே, இங்க என்னடா இருக்கீங்க? எதுவுமே இல்லையா? ஓகே, கீழே போயிட்டு கராஜில் எதாவது இருக்கா பார்க்கலாம். ஓகே, என்ன இருக்குது? எதுவுமே இல்லையாடா? ஓகே, இன்ஜினில் தான். இப்போ இன்ஜினில் வந்து ஸ்பார்க் ப்ளக்கு நம்மளுக்கு நிறைய தேவை கைஸ். நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா கார் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம். கிளவி வர சவுண்டு கேட்குது. வந்துட்டாங்க கிளவி. ஏன் கிளவி என்னையே ஃபாலோ பண்ணுற? எப்படி? இதெல்லாம் ஓல்டு ட்ரிக்கி. வந்துட்டாங்க இந்த பக்கம். ஆட பாவி, எப்படி கிளவி எனக்கு இவ்வளோ அறிவு வந்துச்சு? ஒருவேளை கிளவிக்கு ஐக்கியம் அதிகமாகிடுச்சோ? இப்போ பிடிக்க முடியாது. ஓடி 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 ஓடி. ஓகே, அந்த கிளவி லைட்டாக ஸ்மார்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். வந்து நம்ம ரைட்டில் போனால் கரெக்டாக ரைட்லேயே வரா. இங்கே என்னதுடா? ரிமோட் கண்ட்ரோலு. ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சு விளாட்லாமா? அது இல்லை கைஸ். வந்து இங்கே வந்து மெயின் ஹால்வேல வந்து ஒரு டோர் இருக்கும். அதுக்கு வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்மளுக்கு தேவை. ஸோ அவள் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், ரிமோட் கண்ட்ரோல் அங்கே போட்டுட்டு இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அவன் வந்து இந்த பக்கம் இருக்கா. நம்ம ஓடி போயிட்டு கிச்சன் சைடில் எதாவது இருக்கா பார்த்துடலாம். இங்கே என்னடா இருக்கு? இங்கே என்ன இருக்கு? இது காக்கா சாப்பாடு, பேர்டு சீடு வேற லெவல். இதை போட்டு நம்ம காக்காவுக்கு போட்டு அது ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த கிளவிக்கு அவளே பார்த்துக்க முடியல, இதில் வர காக்காவால் வளர்க்குறா வீட்டில் கிளவி. ஓகே, இது இந்த பக்கம் தள்ளி விட்டா வருவா. இதை தள்ளி விட்டா சவுண்டு கேட்டு ஏன்னா விட மாட்டேங்குதே. இது வின்றாரு. ஓகே, இது தள்ளி விட்டா வருவோன்னு நினைக்கிறேன். கேஸ், ஒரு பைத்தியம் மாதிரி அந்த டப்பாவை தள்ளி விட பார்த்தேன். இங்கே ஒரு மணியே இருக்கு. இந்த மணியை தள்ளி விட்டு அவளே வந்துருவா. ஓகே, இப்போ வந்துருவா கண்டிப்பாக சவுண்டு கேட்டு. நான் ஒரு பைத்தியம் கேஸ். நான் வந்து கிளவி கூட சேர்ந்து அதை மூஞ்ச பார்த்ததுலேருந்து லைட்டாக நம்மளுக்கும் அறிவு கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த பேர்ட்ஸில் போட்டுட்டு நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். பறந்துட்டு சிசிஎம் மாதிரி தான். இல்லைனா வழி விழுனா இப்படியே ட்ராப்பு ஜஸ்ட்டு மிஸ்ரா. ட்ராப்பில் மட்டும் தான் கிளவி வந்து ஒரே ஷாட்டில் நம்மளை போட்டு தள்ளியிருப்பா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரிமோட் கண்ட்ரோல் இங்கே போட்டுட்டு நம்ம பேர்ட்ஸில் எடுத்துகிட்டு அந்த காக்கா கிட்ட போயிட்டு காக்கா சோறு போட்டுடலாம். சீக்கிரம் போயிட்டு இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு கிளவி இந்த பக்கம் வர வச்சுட்டு ஓடு 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 ஓடு.
ஓகே, இதை போயிட்டு சீக்கிரமா நம்ம காக்கா கிட்ட போட்டுடலாம் கைஸ். ஓடு 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 ஓடு. எங்கடா இருக்க காக்கா? இந்தா சாப்பாடு போட்டா ஓடு. என்னடா கொடுக்க போற? கட்டிங் பிளேயர்ஸ். கட்டிங் பிளேயர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலையே, பட் எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட சாப்பிட்டு முடிச்சுச்சா காக்கா? எப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுது கைஸ் இது? இது என்னது காக் வீலு? என்னடா ஒரே காக் வீலாக கொடுக்குறீங்க? இது வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஏன்டா ப்ளே ஹவுஸ் கீயே கொடுக்காம இவ்வளோ காக் வீல் கொடுக்குறானுங்க. இதை பாருங்க, ப்ளே ஹவுஸ் கீயே இல்லை கைஸ் என்கிட்ட. அது எப்போ அதை வச்சு எப்போ நான் காக் வீலை யூஸ் பண்ணுறது ப்ளே ஹவுஸ் கீ இல்லாமல்? பைத்தியக்காரங்களா? ஓகே, இப்போ கீழே போயிட்டு நம்ம வேறு எதாவது ஐட்டம்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஃபுல் ஹவுஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்ம போய் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிளவி வந்து இந்த பக்கம் வந்துருப்பா, கிச்சன் சைடு வந்துருப்பா கிளவி. நம்ம இதை வச்சு நம்ம சீக்கிரமாக மேலே போயிட்டு அந்த ட்ராப்பு போயிருக்குன்னு நம்புகிறேன். ட்ராப் போயிருந்தா போகலாம் ஈஸியாக. ஓடுற என்னடா வழி? ஓகே, ட்ராப்பு போயிடுச்சு வேறு லெவலு. இதுக்குள்ளே தான் நல்லா தான் இருந்தால் கேம் ஈஸியாகிடும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். திருந்துரு சீசே அடச்சே. என்னடா கட்டையே கொடுக்குறீங்க டேய்? ஏண்டா இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? கிளவி மட்டும் இல்லைன்னா கிரிக்கெட் ஆட முடியும்? பைத்தியக்காரனுங்களா? ஓகே, ஓடு ஓடு. கிளவி வரா. இந்த கிளவி இந்த கட்டையை நீயே வச்சுக்கோ. இந்த கட்டையை வச்சுட்டு முதுகு அடிக்கும்போது சொல்கிறதுக்கு சரியா? ஓகே கைஸ், இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக நம்ம விளாடின கேம் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு கைஸ் ஃபுல்லாக. இப்போ வந்து இன்னொரு கேம் இது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து விளாட்ருக்கேன். இப்போ வந்து இந்த வாட்டி கிடச்சிதுன்னா ப்ளே ஹவுஸ் கீ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம். லாஸ்ட் கேம் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு கைஸ் எனக்கு. நான் பாதி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஐட்டம்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஸ்பைடர் கீ கிடைக்கும் நம்மளுக்கு. புக் எடுத்துகிட்டு போனால் அது வந்து என்ன பண்ணலாம், புக்கு போட்டு கீழே போய் போட்டுடலாம் புக்கை. இப்போ இந்த கிளவி இந்த பக்கம் வர வச்சிடலாம் சீக்கிரமாக. ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்கா பார்க்கலாம். ஓகே, இது பார்ட் ஆஃப் ஷார்ட் கன்னு வேற லெவலு. ஓகே, இந்த வாட்டி ஷார்ட் கன்னையாச்சும் இது பண்ணிடலாம் நினைக்கிறேன், பில்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிராணிக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த வெப்பனுக்கு வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும் ஒரு வெப்பன் கிடைக்கிறதுக்கு. இந்த கிளவி வந்தானா நான் போயிடுவேன். வந்துட்டா. வா டார்லிங் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு மேலே போயிட்டு நம்ம வெப்பன் கீ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரு அம்பு வச்சுருப்பானுங்க, அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, கிடச்சிச்சு. வேறு லெவலில் இருக்குல்ல கன்று. இது வந்து ஆக்சுவலாக கிராஸ் போ கைஸ், அம்பு மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணி மெக்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கிளவி இந்த பக்கம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டா பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுடா. ஒரு நிமிஷத்தை போட்டுருப்பா கிளவி. இந்த வாங்கிக்கோ. ஃபஸ்ட்டு டெத்து கைஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் கிளவியை சாவ அடிக்கிறேன். 2 மினிட்ஸ் தான் சாவியா? அடி பாவி, இல்லை ஒரு 3-5 மினிட்ஸ் ஆக மாட்டியா? சரி, அதுவே பெரிய விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சிருவோம். நம்ம சீக்கிரம் ஏதாவது பொருள் இருக்கான்ட்டு எல்லாம் இந்த வீட்டை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் சீக்கிரம். ஓகே, இன்ஜின் பார்த்துருக்காங்க. ஓகே, இந்த ஷார்ட்கனை சீக்கிரமாக நம்ம கீழே போட்டு வந்துடலாம், ஏன்னா நம்ம பார்த்த இடம். ஓகே, இப்போ இந்த புக்கை எடுத்துக்கிட்டோம் கைஸ். இந்த புக் எடுத்து இங்கே வச்சோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிளவி வந்து ஸ்பைடர் கீ கொடுப்பா. இந்த ஸ்பைடர் கீ எதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இது இருக்கும், ஒரு ட்ரைனேஜ் மாதிரி. அதுக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த ஸ்பைடர் கீ. அவள் போடுற டைமில் வந்து நம்ம இன்ஜின் பார்ட்டை போயிட்டு நம்ம எப்பயும் போகிற இடத்துல போயிட்டு இன்ஜின் பார்ட்டை போட்டு வந்துடும். இப்போ வந்து எங்கடா இருக்குது கிராஸ் போ? இது இந்த கிராஸ் போ எடுத்துட்டு கைஸ் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிராஸ் போ எடுத்துட்டு நம்ம ரெடியாக இருப்போம். ஏன்னா கிளவி எங்கேருந்து வேணா வருவா. வந்துட்டா பார்த்தீங்களா? எல்லா குட்டி சொன்ன உடனே வராங்க சாவு. ஓகே, அதுக்குள்ளே 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சாடா? எவ்வளோ? நான் கிட்டத்தட்ட 1 மினிட் கூட அவளை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுக்குள்ளே 2 மினிட்ஸ். அதுக்கு மேலே எதுவும் இருக்குது கைஸ், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எங்கே கிராஸ் போ, எங்கே அம்மே? கிளவி நவுருடி. சத்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டா பாருங்களேன். ஓகே, இது ஷூட் பண்ணிட்டு நம்ம இந்த அதுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்படும். ஓப்பன் த சிசி அப்படின்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் வேறு லெவலுக்கு. ஸ்க்ரூ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க, ஓப்பன் பண்ண. அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கும். லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இவ்வளோ நல்லா தான் கொடுத்தா. ஓகே, என்னடா கொடுக்க போகிறீங்க? பேட்லாக் கீ வந்து டோருக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டோருக்கு யூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கராஜ் கார் எஸ்கேப்புக்கும் பேட்லாக் யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து பேட்லாக் இங்கேயே வச்சுக்குவோம் எதுக்கும். இப்போ வந்து நம்ம ரிமைனிங் பிளேஸ் வந்து நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து ஷார்ட் கன் பீஸ் பார்த்தோம்ல கைஸ், நம்மகிட்ட எல்லா ஷார்ட் கன் பீஸும் கிடச்சிருச்சு. இப்போ இதை போய் வச்சுட்டோன்னா அப்படின்னா நம்மளுக்கு எல்லா அப்படியே ஃபுல் ஷார்ட் கனும் கிடச்சிரும். நம்ம போயிட்டு சீக்கிரம் போயிட்டு இந்த ஷார்ட் கன் வச்சுக்கணும். ஏன்னா ஷார்ட் கன் வந்து ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும் கைஸ். நான் வந்து சொல்கிறேன் எங்கன்ட்டு மேல் ரூம் அது. இப்போ வந்து ஷார்ட் கனை போய் வச்சுட்டோன்னா வேற லெவல் ஷார்ட் கன் கிடச்சிச்சு. இனிமேல் அம்பலடா ஸ்ட்ரைட்டாக ஷார்ட் கன்னு கிளவிக்கு ஹெட் ஷாட் போட போகிறோம். நம்ம பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. ஆல்சோ கைஸ், இந்த ரூம் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஆன் பண்ண உடனே கீழே வெந்நீர் மாதிரி ஏதோ வருது, ஸ்டீம் பாத் மாதிரி.
நான் உள்ளே போய் நின்றாலும் எனக்கும் எதுவும் ஆகலை. ஒருவேளை கிளவி வந்து அடிச்சு வைக்கிறதுக்கா என்னன்னு தெரில. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகேவா, இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் கனை வச்சு இந்த கிளவிக்கு ஒரு ஹெட்ஷாட் போட தான் எனக்கு இந்த மனசு நிம்மதியாக இருக்கும். ஓகே கேஸ், கிளவிக்கு ஹெட்ஷாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரூமில் நம்மளுக்கு ஷார்ட் கன் யூஸ் ஆகும் சொன்னல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் ஆகாது தானா. அதனால் இங்கே கரெக்டாக ஷார்ட் கன் அடித்து ஷூட்னு கொடுத்தோன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். உள்ளதான் நல்ல ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹேமர் இருக்குது, ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்குங்க. வேற இவையாரா உடுப்போவி கிராண்ட் என்னன்னா கொண்டு இருக்கு போல. இவனை நம்மள மாதிரியே அவனை மாட்டி சத்துருக்கான் பாவண்டா பையன். என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. ஓகே, இந்த ஹேமர் எடுத்துட்டு போய் இங்க வந்து கட்டெல்லாம் இருக்கும், இதெல்லாம் உடச்சு போட்டுடலாம். பிளாங்க்கு 3 கட்டை எல்லாத்தையும் உடச்சு போட்டுரும். இங்க இதுக்குள்ளே தான் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதா கொடுங்கடா. மீட்டா? மீட் வந்து அந்த ஸ்பைடருக்கு தான்டா யூஸ் ஆகும். அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லையே. ஸ்பைடருக்கு வந்து இந்த ரூம் இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ரூமில் வந்து ஸ்பைடருக்கு தேவை. லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா ரூம், அது தேவை. அந்த ஸ்பைடர் கீ நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸ்பைடர் கீன்றா பாருங்களேன், ஸ்பெஷல் கீ. சாரி கைஸ், ஸ்பெஷல் கீ நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அது இருந்தால் தான் நான் போடுவேன். அங்கே ஏதோ இருக்குது கார் கீ, வேற லெவலு. ஓகே, கார் எஸ்கேப்புக்கு எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு கைஸ் நம்மளுக்கு, வேற லெவலு. என்னன்னா திறக்க மாட்டேங்குது. ஓகே, திறக்காது போல். கார் கீ கிடச்சிருக்கு கைஸ், வேற லெவலு வேற லெவலு. ஓகே, இதை போயிட்டு கார் கீயை வந்து இருங்க, இங்கே வந்து கார் கீ இப்போதைக்கு இங்கே போட்டுட்டு இந்த கட்டை இங்கே வச்சோன்னா அந்த பக்கம் நம்மளால போக முடியும். எங்கடா இருக்குது அதை இட்ரா. கட்டை எடுத்துகிட்டு இங்கே வச்சோம் அப்படின்னா பிளேஸ் கொடுத்தோன்னா இப்போ பாருங்களேன் அப்படியே உடையும் போகிறோம். இப்பா அது உடையும் போது கூட எனக்கு பயமாக இருக்குங்க, நம்ம கீழே உள்ளாத போக கூட. ஓகே, அது என்ன உட்டன் ஸ்டிக், அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அங்கே எதுவும் இருக்குங்க ஃபேனுக்குள்ளே. ஓய் என்னடா அது ரெஞ்சா கேஸ்? ரெஞ்சும் நம்மளுக்கு காருக்கு தேவை கேஸ். ஆனால் அந்த ரெஞ்சு எடுக்கணும்னா அந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ வயர், அதை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் தேவை, கட்டிங் பிளேஸ்னு. அது நம்மக்கிட்ட இல்லை கேஸ். அது கிடச்சா தான் நம்மளால ரெஞ்சு கிடைக்க முடியும். ரெஞ்சு கிடச்சிச்சுன்னா நம்மளை ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஷார்ட் கனை திருப்பி எடுத்துக்கலாம் கேஸ் நம்மளுக்கு. நான் இங்கேயே விட்டு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ ஸ்டாப் வைப்போமா? கிளவி எங்கே இருக்கு? வந்துடுச்சு, உடனே வருதுங்க. இந்த ஃப்ரீ ஸ்டாப் இங்கே வச்சா சத்துருடி செத்துப்போ. ஏய் மாட்டல, கிளவி இருடி. ஏன்டி மாட்டல? அச்சோ கிளவி மாட்டலங்க, ஜஸ்ட் மிஸ்ரா. என்னைய போட்டிருக்கோண்டா கிளவி. உங்ககிட்ட சாவக்கூடாதுன்னு கூட வாக்குவாதம் வாங்கியிருந்தேனே. ஜஸ்ட் மிஸ் நம்ம கிளவி நம்மளே மர்கியா பண்ணியிருக்கோம். ஏன் அதில் மாட்டில் தெரியலையே ஃப்ரீ ஸ்ட்ராப்பில்? ஒருவேளை ரொம்ப தூரமாக வச்சுட்டோனோ. ஓகே, இந்த கிளவி போயிட்டோனோ நம்ம திருப்பி கரெக்டான ஒரு இடத்துல வச்சிடலாம். ஓடு 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 கிளவி, நம்ம பின்னாடியே வருவேண்டி. எங்கடி போகிறேன்? போயிட்டலாம். ஓகே, இதை போயிட்டு நம்ம திருப்பி இந்த ஃப்ரீ ஸ்டாப்பை போயிட்டு கரெக்டான ஒரு இடத்துல வச்சிடலாம். இல்லை நான் இங்கேயே வச்சுட்டு இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக மாட்டோம் பாருங்க. இப்போ வாடி கமான் பேபி வாடி கிளவி. இப்போ கரெக்டாக மாட்டோம் பாருங்க. இப்போ ஒரு ஷோ இருக்கு, தரமான சம்பவம். மாட்டிக்கிச்சே. ஓகே, கிளவி பாருங்களேன், கிளவிக்கு வந்த நிலைமையா அச்சோ ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுச்சுங்க. சாப்பிட கூட முடியாது, ஏன்னா கேவலமான ஒரு ஐஸாக இருக்கும். ஓகே, இந்த உடன் ஸ்டிக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ காருக்குள்ளே வந்து நம்மளுக்கு மெலன் கிடச்சிச்சு, வாட்டர் மெலன். இதை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனாண்ட போயிட்டு உடச்சி விட்டோன்னா இதுக்குள்ளே தான் நல்லா கிடைக்கும் கேஸ். ஓகே, இங்கடா இருக்குது கிச்சனே. ஓடு அந்த கிளவி இன்னும் ஏஞ்சிக்கல. இதுதான் சான்ஸ். சீக்கிரமாக போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அண்டர் கிரவுண்டு வர போகணும். அண்டர் கிரவுண்டில் இவளுக்கு மேலே ஒருத்தி இருப்பா, அவளை நான் காட்டுறதுங்க. அவள் தான் இதுக்கு மேலே ஒரு டெரரான பீஸு. அவள் என்ன ஜந்துனே தெரில. ஓகே, இந்த வாட்டர் மெலனை இங்கே வச்சுட்டு ஓப்பன் கொடுத்தோன்னா எங்கடா இருக்கா? இங்கே இருக்கா இந்த சைடு. ஓகே, இதை ஓப்பன் கொடுத்தா நல்லதாக கொடுங்கடா. இதான் நல்லதாக கொடுங்கடா. என்னதுடா அது? ஸ்பார்க் ப்ளக்கு, வேற லெவலு. ஓகே, ஸ்பார்க் ப்ளக் வச்சுச்சா. இதுவும் வந்து கார் எஸ்கேப் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தரோம் வேற லெவலு. அப்போ நீ கன்ஃபார்ம் கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஓகே, இந்த மணி இங்கே தட்டி விட்டா வச்சுக்கோங்களேன், அவன் இந்த பக்கம் வந்துடுவா கிளவி. ஓகே கேஸ், இதுதான் டைமிங் கேஸ். நம்ம இப்போ அண்டர் கிரவுண்டு போயிட்டு இங்கே ஒருத்தி இருப்பா, இவளை பார்த்தா தாண்டா எனக்கு அல்லெல்லாம் கிளம்புவோம். அவ்வளோ டேஞ்சராக இருப்பா கேஸ். இவன் வந்து என்ன ஜந்துனே தெரியாது, ஒரு ஸ்பைடர் மாதிரி இருப்பா. நான் காட்டுறேன் பாருங்களேன், தெரியாதவங்கள பாருங்க. இவளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, உங்களுக்கே பயம் வரும். எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது இவளை பார்க்க. எங்கடி இருக்க? ஓகே கைஸ், இங்கே தாங்க வருவா. அவள் எங்கடா போகிறா பாருங்க. ஐயோ என்ன ஃபாஸ்ட்டாக போகிறான், மின்னல் மாதிரி போகிறாங்க கிளவிய. 8 கால் கிளவி கைஸ். இவா எப்படி போவான் பாருங்களேன். இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து இதுக்குள்ளே நம்ம அவள் எப்படியாச்சும் அவள் கண்ணில் மாட்டாமல் எல்லா பொருளும் நம்ம எடுத்துடணும் இங்கே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீல் கிரங்க் போடலாம், அதுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்.
இந்த வீல் கிராங்க போட்டு விட்டோன்னா ஏதோ ஓப்பன் ஆகும் என்னன்னு தான் தெரில. ஓகே இங்கே வந்து வரலாம். ஓகே வரல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பேட்டரி கிடச்சிருச்சு. வேற லெவலு. கார் எஸ்கேப்காக எல்லாமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த அது பேர் என்னது, இன்னும் நம்மளுக்கு கார் எஸ்கேப்புக்கு வந்தீங்கன்னா ரெஞ்சு மட்டும் தாங்க தேவை. அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும். இங்கே வராளா, ஓடுறா அவன் கண்ணில் மாட்டதுக்குள்ளே எப்படியாச்சும் போயிடணும் கைஸ். அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர இருப்பா. நம்ம மேலே இருக்கிற கிராணியோட இந்த ஸ்பைடர் கிளவி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பா கைஸ். ஓகே நான் கார் பேட்டரியை போட்டுட்டு வந்துட்டேன். இந்த கிளவி, இந்த ஸ்பைடர் கிளவி திருப்பி இங்கே தான் இருக்கா. இவன் போகிறது வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம் கைஸ். இப்போ பாருங்களேன் எப்படி போகிறாங்க பாருங்களேன். எனக்கே பயமாக இருக்குடா இது பார்க்க. எப்பா ஏன்டா இப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க, இது கேவலமாக இருக்குடா. இதுக்கு கிராணியே பரவாயில்ல போல. இன்னும் இங்கே தான் இருக்கா பாருங்களேன். அவன் கால் தெரியுதா, இங்கே தான் கைஸ் இருக்கா. ஏன் என்ன ஏமாத்த பார்க்குறியா? உங்கள் ஆயாவே ஏமாத்தினவன், உங்கள் அம்மாவும் ஆயாவா அது கிராணியை, அவளே ஏமாத்தனவன் நான். என்ன ஏமாத்த பார்க்குற பற்றியா போயிட்டா நினைக்கிறேன். ஓகே போயிட்டா, ஓடு இதான் சான்ஸ்ரா, ஓடுறா. இது எல்லா இடத்தையும் நீங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இங்கே இருக்குது அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் கிடைக்கும். ஓகே வேற எதா இருக்கா, ஓடு. ஓகே அந்த ஸ்பைடர் கிளவி வரதுக்குள்ளே நம்ம எதாவது பார்க்கணும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ டிரைவர் தேவை. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வரல. சரி பரவாயில்ல, இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் பார்ப்போம் எதா இருக்கான்ட்டு. இருக்கு பாருங்களேன். இங்கே வந்து 2 நம்பர் இருக்குங்க. நம்ம வந்து கரெக்டான நம்பர் சூஸ் பண்ணோம். தப்பான நம்பர் சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மர்க்கியாக பண்ணுறாங்க. ஸோ 2 தான் கரெக்டான நம்பரு. சேஃப் கீ கிடச்சிருச்சு. வேற லெவலு. சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மெயின் வீட்டில் போயிட்டு இது க்ளோஸ் பண்ணோம்ல. ஓகே நம்ம மெயின் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அங்கே ஒரு சேஃப் கீ ஓப்பன் பண்ணிடலாம். சேஃப் ஹோல்ட்ரு அதுக்குள்ளே தான் நல்லா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்பரே நல்லா தான் கிடைக்கும்ட்டு பாருங்களேன். ஸ்பைடர் கிடைக்கும் அங்கே தான் போகிறா. ஓகே இந்த கதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடு திருப்பி பார்க்காம ஓடுறா கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் கீ ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு கட்டிங் பேஸே கிடச்சிருச்சு நம்மளுக்கு தேவையானது. இப்போ இந்த ஃபேனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கார் எஸ்கேப் பண்ணிடலாம். கதை மூடிடுச்சா, அச்சோ மாட்டிக்கிட்டேனே. கிளவி வேற வந்துட போறாடா. ஓப்பன் பண்ணிடா சீக்கிரம். ஓப்பன் ஏடா கூட வந்து விடுது டோரு. சரி ஏதோ கரும, ஓடு. அந்த கிளவி பார்க்கறதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் காரை இந்த ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ரெஞ்சை வச்சு இன்ஜினை ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பணும். சீக்கிரம் இதை ரிப்பேர் பண்ணுறா. கிளவிக்கிட்ட வந்துட போகிறா. ஓகே ரிப்பேர் பண்ணு. 1 2 பேலன்ஸ் 1 அவ்வளோதான். எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டோம் கைஸ். இனிமே அவ்வளோதான். இந்த இடத்த விட்டே காலி பண்ணிடலாம். கேஸ்லின் கேனை நான் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம இந்த ஷட்டரையும் திறந்து விட்டுடலாம். ஓகே ஓப்பன்டா. வேற லெவலு. இதுவும் ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ வந்து காருக்குள்ளே உட்காந்து கிளம்ப வேண்டியதுதான். ஓகே காருக்குள்ளே உட்காந்தாச்சு. ஸ்டார்ட்டுடா. ரிவர்ஸ் இருக்கணுமா, ரிவர்ஸை கொடு. கிளவிக்கு பின்னாடி வந்துட்டாளா தெரியல. கிளவி மட்டும் வரட்டும். அவளை ஏத்தியா. அச்சோ நம்ம காரோட முன்னாடியே உடஞ்சிருச்சுங்க. கார் உடஞ்சிட போதுடா. பாத்துடா ஸ்லோவா போடா. இந்த செவரு வேற உடைக்கிறதுல கார் உடஞ்சிட போடா. வேற லெவலு. கிளவி மூஞ்ச பாருங்க. இந்த வாட்டி தப்பிச்சிட்ட, அடுத்த வாட்டி மாட்டவாடா. கேஸ் நம்ம சொன்ன மாதிரி கார் எஸ்கேப் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி கூட கிளவிக்கிட்ட அடி வாங்கலை, சாவலை. ஓகேவா, தரமாக பண்ணிட்டோம். கிராணி சாப்டர் 2 வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் கிராணி சாப்டர் 2 பண்ணுறேன். அதில் வேற கிராணி புருஷன் வேற வருவான். அவனை வேற நம்ம சமாளிக்கணும். இதில் இவனை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி பார்த்துக்குவோம். நீங்கள் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை காய்ஸ்.